अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवासा शृणोमि तन्मे जुषस्वशितिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिरीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நக்னன்னா யாருங்கிறத கேட்டு இருக்கிறார். அதை சொல்றதுக்காக ஒரு சரித்திரத்தை காண்பிக்கிறார் பராசர மகர்ஷி. ஏற்கனவே இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் இது. பீஷ்மாச்சாரியார் சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறத காண்பிச்சு, பகவான் அவுர்வ சகராய மகாத்மனே கோணாம நக்னஹா அப்படின்னு சொல்ல உடனே இப்போ அவர் நக்னன் யாருங்கிறதுக்காக ரிக்யஜுஸ்தாமசம்ஞேயம் அப்படின்னு ஆரம்பிச்சு திரை தர்மங்களை எல்லாம் லோபம் பண்றவா யாரோ அத்தனை பேருக்கும் அவளர் காக்கக்கூடியதான கவச்சமாய் அரணாய் வஸ்திரமாய் திரையாய் மறைப்பாய் இருக்கக்கூடியதான எல்லா கெடுதல்கள்ல இருந்தும் காப்பாற்றக்கூடியதான இந்த திரையி, அந்த சம்பரணம், அந்த மதில், அந்த காப்பு, அந்த அரண், அந்த வஸ்திரம் எப்படி நம்மளை சுத்தி ஒரு நம்ம மானத்தை காக்கிறதோ அந்த மாதிரி எல்லாருக்குமாக திரையி ஆகிறதான ரிக்யஜு சாமங்கள் ஆகிறதான காப்பாற்றக்கூடியதான ஒரு திரை இருக்கு. அந்த திரைய வேண்டாம்னு ஒதுக்கி வைத்திருக்கிறவாள் எத்தனைதான் விலை உயர்ந்த வஸ்திரங்களை கட்டின்னு இருந்தாலும் கூட அவள்லாம் நிச்சயமாக நக்னாள் தான். அந்த மாதிரி வேத தர்ம லோப அல்லது வேத தர்ம விருத்த அல்லது வேத தர்ம அசத்தா அது இல்லைன்னு சொல்லக்கூடியவாள் எல்லாரும் நக்னர்கள் தான் அப்படிங்கிறதாக சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த பின்வரும் விஷயத்தை வசிஷ்டர் கிட்ட கேட்டார். வசிஷ்டருடனே அதை பீஷ்மாச்சாரியாருக்கு சொன்னார். எங்க தாத்தா அதை நான் கேட்டு இருந்தேன்னு வசிஷ்ட பீஷ்ம சம்வாதத்துல வசிஷ்ட புரோக்தமானதான தர்ம நக்ன விஷயக்கமானது. அப்ப வசிஷ்டர் என்னன்னு சாதிக்கிறாருன்னா, ஒரு சமயம் தேவாசுர யுத்தம் நடந்தது. அந்த தேவாசுர யுத்தங்கள்ல ஏதோ காரணத்தினாலே அசுரர்கள் எல்லாம் ஜெயித்து தேவர்கள் தோற்றார்கள். அப்போ அவர்கள் விஷ்ணுவ ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக பார்க்கடலினுடையதான உத்தரம் பாகத்தை அடைந்தார்கள். அந்த வடக்கு பக்கத்துல இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஆராதனா தேவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் ஒரு 3 ஸ்லோகம் அதுல பார்த்தோம். ஆராதனாய லோகானாம் விஷ்ணு ரீஷஸ்ய யாம் கிரம் வக்ஷ்யாமோ பகவானத்யதயா விஷ்ணு பிரசீதது. பகவானுடையதான சந்தோஷத்திற்காக எந்த விதமான வார்த்தைகளை நாங்க சொல்றோமோ அதனாலே விஷ்ணு பிரசீதத்து சாத்விக தியாகம் கூட இதுல வருதுன்னு போன வாரமே நாம விஞ்ஞாபிச்சுட்டோம். யதோ பூதான்யசேஷாணி பிரசூதானி மகாத்மனாஹ யஸ்மின்ஸ்சலயமேஷ்யந்தி கஸ்தம் ஸ்தோதுமிஹேஸ்வராஹ. எவனிடமிருந்தே இந்த லோகங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றனவோ அவனை யார் முழுவதுமாக தோன்றி காப்பாற்றப்பட்டு லயம் எவனிடத்திலே அடைகின்றதோ அவனை முழுவதுமாக யாராலே அறிய முடியுங்கிறதாக சொல்லி, ததாப்யராதி வித்வம்ச துவஸ்த வீரியாபயார்ச்சினாஹ
ஸ்வாம் ஸ்தோஷ்யாமஸ்தவோக்தீனாம் யாதார்த்தியம் நைவ கோச்சரே. இருந்தாலும் கூட எதிரிகளாலே ஆக்கப்பட்டிருக்கக்கூடியதான கஷ்டங்களினாலே ரொம்பவும் பயந்து போயிருக்கக்கூடியவர்களாய் உன்னை சரணமாக பற்றி இருக்கின்றோம் நாங்கள். உன்னுடைய வார்த்தைகளினுடையதான மகாத்மியத்தை, யாதார்த்தியத்தை, உள்ளது உள்ளபடியானதான வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை யாராலே உணர முடியும்? பகவான் சொன்னான்னா அதுக்கு நாம ஒரு அர்த்தம் தான் சொன்னோம்னா அது மாத்திரம்தான் அர்த்தம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. அதுதான் சம்ஸ்கிருதத்தினுடையதான அழகு. சம்ஸ்கிருதம் எவ்வளவு அழகுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு அழகு பாருங்க. இப்போ அதிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அதிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனைதான் நீங்க டிக்ஷனரியில பார்த்தாலும் பக்கத்துல இருக்கிறவாழ்கிட்ட கேட்டாலும் அப்படின்னா ஜாஸ்தி, நிறைய, நியூமரஸ் அப்படிங்கிற அர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும். நான் சம்ஸ்கிருதம் அப்படிப்பட்ட மொழி. அதுக்கு எல்லா பதங்களுக்கும் ஒரு தனி டிக்ஷனரியே சம்ஸ்கிருதத்துல இருக்கான். ஏகாட்சர கோஷம் அப்படின்னு ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே பல அர்த்தங்கள் இருக்கு. இப்ப கணிரண்டும் கொண்டு, அப்படின்னா அழகான அப்படின்னு நாம அர்த்தம் சொல்லுவோம். கணிரண்டும் கொண்டு, அங்கனிரண்டும் கொண்டு அப்படிங்கிற இடத்துல கண்ணுன்னு பிரிச்சு அம்முனா அழகான. இப்போ சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே, அதனாலதான் பீஜாட்சரங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு. நமக்கு நல்லா தெரியறது அதெல்லாம். அவைகளுக்கெல்லாம் தனி அர்த்தம். இதெல்லாம் பீஜாட்சரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பதங்களுக்கே அர்த்தம் இருக்கு, தனித்தனி பதங்களாகவே இருக்கு. இப்போ அதிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறையான்னு நாம தெரிஞ்சுட்டோமானா அதுக்கு பிரம்மாவினிடத்தில் ஒரு அர்த்தம், ஜலத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது மேலோட்டமா சொல்லும் பொழுதே இப்போ அதிகம்ங்கிறதுக்கு நாம எடுத்துட்டு இருக்கக்கூடியதான ரொம்பவும் பிரசித்தமான ஒரு அர்த்தம் அதிகம். அதிகம் நிறைய, ஜாஸ்தி அப்படின்னு. ஆனால் அதிகம் அப்படின்னா கஹா அப்படிங்கிறதுக்கு யார் அப்படிங்கிற அர்த்தம் பிரசித்தமோ இல்லையோ, ஆனால் க அப்படிங்கிறதான புல்லிங்க சப்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம். அதனாலதான் கேசவ திருநாமால கைதி பிரம்மணோ நாம அப்படிங்கிறோம். க அப்படின்னா பிரம்மாவை குறிக்கக்கூடியதான சொல் அப்படின்னு. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? கன்னா பிரம்மா, அதிங்கிறது வந்ததுன்னா சப்தமியர்த்தத்துல அதிங்கிறது அது என்ன சமாசம், அது என்னது, விபக்தி அர்த்தத்துல வரக்கூடிய அவ்யயீபாவ சமாசமா வரும். இப்போ அதிவிஷ்ணு சித்தம்னு சுவாமியினுடைய பிரயோகம் இருக்கு பாருங்க. தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலேஷவஷ்யாத் கருணாமிருதை ஸ்துதி சதைரனவாப்ய பூர்வம். அந்த ஸ்லோகத்துல அதிவிஷ்ணு சித்தம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல அதிவிஷ்ணு சித்தம் அப்படின்னு, நீ அதுல விஷ்ணு சித்தனிடத்திலே பிறந்தாயின்னு அர்த்தம். அதுக்கு அதிவிஷ்ணு சித்தம் அப்படின்னா 7வது விபக்தி அதிங்கிறது இருக்கிறதுனால விஷ்ணு சித்தே அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு சித்தேன்னா விஷ்ணு சித்தனிடத்தில். இப்ப அதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க. விஷ்ணு சித்தர் இடத்தில், அந்த இடத்துல பெரியாழ்வார். வேற யாருக்காவது விஷ்ணு சித்தன்னு பெயர் இருந்ததுன்னா அவன்னு அர்த்தம். அல்லது விஷ்ணுவினுடைய சித்தத்தில் அப்படின்னு அர்த்தம், விஷ்ணுவினுடையதான மனசில் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு சப்தத்துக்கு எதெல்லாம் வியாபியா இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம். ஆகாசம் அதனுடைய மனசில் அப்படின்னு. ஆகாசம்னா அச்சித்தாச்சே சார், அதுக்கு எப்படி மனசு அப்படின்னா அதனுடைய உட்பகுதியில் அப்படின்னு. சமுத்திர கர்ப்பே அப்படின்னுவா. சமுத்திரத்தினுடையதான கர்ப்பத்தில். சமுத்திரம் தான் வெறும் ஜலம் தானே, அதுக்கு எப்படி சுவாமி கர்ப்பம் இருக்க முடியும் அப்படின்னா அதனுடைய உட்பகுதியில். அது மாதிரி விஷ்ணு சித்தம், விஷ்ணுன்னா வியத் விஷ்ணு பதம் வாபி அப்படின்னு விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கு பெயர். அது விஷ்ணு பதத்துல ஒரு பதம், ஒரு நாமைக்க தேச கிரகணே நாம மாத்திர கிரகணம். பீமசேனன பீமன்னு சொல்றோம், சத்யபாமாவ சத்யா அல்லது பாமான்னு சொல்றோம். அந்த மாதிரி விஷ்ணு பதம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்லேஷார்த்தத்துல எடுத்துக்கிறது. அப்போ விஷ்ணு பதத்துக்கு விஷ்ணுன்னு எடுத்துண்டு விஷ்ணு சித்தேன்னா
ஆகாசத்தினுடைய உட்பகுதின்னு எடுத்துக்கலாம், உட்பகுதியில்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப சொல்லிட்டு வரும்பொழுது விஷ்ணு சித்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லலாம்னு சொல்றேன். அப்போ கம்னா பிரம்மாவுக்கு கஹான்னு பெயர். அப்ப அதிகம்னா பிரம்மாவினிடம்னு அர்த்தம். அது புல்லிங்க சப்தம், கஹான்னா பிரம்மான்றதுனால. கம் அப்படின்னு நபும்சக லிங்கமா இருந்ததுன்னா அதுக்கு ஜலம்னு அர்த்தம். அதனாலதான் கஞ்ச அப்படின்னு தாமரைக்கு பெயர். ஜலத்துல வரக்கூடியது ஜலஜம். அப்புன்னா ஜலம், அப்ஜம். அந்த மாதிரி வனம்னா ஜலம், வனஜம். அந்த மாதிரி கம்முன்னா ஜலம், கஞ்ச தலாயதாட்சின்னு பாட்டெல்லாம் இருக்கும், கேட்டிருப்பீங்க. கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம். அப்போ அதிகம் அப்படின்னாக்க ஜலத்தில்னு அர்த்தம். இப்போ சம்ஸ்கிருதம் அப்படிப்பட்டதான மொழி. எந்த மாதிரினார், அதுக்கு நீ எந்த பதத்துக்கும் எவ்வளவு ஆனாலும் அர்த்தம் சொல்லலாம். இப்போ ராமாயணம் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார், அழகா சொன்னார். ராமாயணம் அப்படின்னு சொன்னா அயனம்னா நடை, வழி, கதி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தட்சிணாயனம், உத்தராயணம், வடக்கு பக்க வழி, தெற்கு பக்க வழி அப்படின்னு. அயனம்னா கதி, அதனுடையதான மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சூரியனினுடைய தெற்கு பக்கத்தினுடைய கதி இப்போ தட்சிண அயனம். இப்போ ராமாயணம்னா ராமனினுடைய கதி, அவனுடையதான முறை, வாழ்க்கை முறை. அவன் வாழ்க்கையில எந்த கதியில போனான், எந்த வழியில போனான் அப்படிங்கிறதுனால ராமாயணம்னா அயனம்னா கதைன்னு அர்த்தத்தை. அதாவது அயனம்னா கதைன்னு அர்த்தம் இல்லை, அயனம்னா வழின்னு அர்த்தம். அந்த வழினா வாழ்க்கை முறை, அவன் வாழ்ந்த நிலை, அவன் வாழ்ந்த தன்மை அப்படிங்கிறத சொல்லி அதுக்கே ஏதோ வாழ்க்கை அல்லது வரலாறுங்கிற அர்த்தம். உதந்தம், ஸ்டோரி, கதை அப்படின்னு ராமாயணம்னா ராமனுடைய வரலாறு, கதை அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒருத்தர் என்ன சாதிச்சாருன்னா, அற்புதமா ஒருத்தர் ஒரு உபன்யாசத்துல ஏதோ ஒரு லெக்சர்ல கேட்டாங்க, அழகா சொன்னார். அவர் என்ன காண்பிக்கிறார்னா, வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பத்திலேயே அவர் 2 விஷயம் சொல்றார். பௌலஸ்தியவதம் இத்யேவ, இதுக்கு பௌலஸ்தியவதம் அப்படின்னு பெயர்னு சொன்னார். ஆனா அவருக்கே அஸ்வாரஸ்யம் தட்டி எடுத்து. பௌலஸ்தியன் ராவணனினுடைய வதத்தை, அந்த பெயரு ஒருத்தனுடைய அழிவு, அதுவும் முதல் கிரந்தம், அதுக்கே இந்த மாதிரி பெயர் அப்படின்னா அவருக்கே அஸ்வாரஸ்யம் தட்டி எடுத்து. உடனே அவர் என்ன சொன்னார்னா, இது சீதாயாஸ் சரிதம் மகத், இது சீதாயாஸ் சரிதம் அப்படின்னார். இது சீதாவினுடைய சரித்தம் அப்படின்னார். இப்ப பௌலஸ்திய வதம்ங்கிறது தான் அதுக்கு பெயர். ஆனா அதுல எனக்கு அஸ்வாரஸ்யம் தொட்டெடுத்த காரணத்தினால அத சீதாயாஸ் சரித்தம்னு சொல்றேன்னு. ஆனா நாம அது 2த்தையுமே விட்டுட்டு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ராமாயணம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம்னா ராமனினுடைய அயனம், கதி, வாழ்க்கை முறை, வரலாறு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொன்னார், இல்ல நம்ம பெரியவா சொன்னா அது எப்படி தப்பா இருக்கும், அதனால ராமாயணம்னு சொன்னா அவர் சீதா சரித்தம்னு சொல்றார், நாம அதை விட்டுட்டு ராமன் கதைன்னு சொல்லலாமா அப்படின்னார். இல்ல வால்மீகி 2 அர்த்தமும் வரா மாதிரி தான் ராமாயணம்னு சொன்னாக்க வருது. ராமா அப்படின்னு ஸ்ரீலிங்க பதத்துக்கு பெண்ணுன்னு அர்த்தம். பெண்ணுன்னா அந்த இடத்துல உத்தமையானதான பெண்ணானதான சீதைன்னு அர்த்தம். அதனால ராமா அயனம், ராம அயனம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ராமாயாக அயனம், சீதாயாக சரித்தம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இப்படியும் அர்த்தம் சாய்க்கலாம்னு சார் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப யோசிச்சு பாருங்க, ராமாயண சப்தத்துல ராம சப்தத்துக்கே 2 அர்த்தம் வருமானால், அப்போ இவ பெருமாளை பார்த்து உன்னுடையதான பெருமைகள் எல்லாம் யாராலே சொல்ல மாட்டக்கூடியவைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல துவாம் ஸ்தோஷ்யாமஸ்தவோக்தீனாம் யாதார்த்தியம் நைவ கோச்சரே. இப்ப அதுக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்லலாம்? தவ உக்தீனாம், உன்னுடைய பேச்சுக்களினுடைய யாதார்த்தியம் நைவ கோச்சரே, அத யாராலேயும் உள்ளது உள்ளபடியாய் அறிந்து கொண்டு விட முடியாது. அதாவது உன்னுடைய வார்த்தைகள், அந்த எம்பெருமானுடைய வார்த்தைகள், எம்பெருமானுடைய வார்த்தைகளினுடையதான உள்ளது உள்ளபடியான அர்த்தம் யாருடைய புத்திக்கு இலக்காகும் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா தவ முக்தி நாம்ங்கிறதுக்கு உன்னுடைய வார்த்தைகள்னு அர்த்தம் எடுத்துக்காம உன் பரமான அப்படின்னு அர்த்தம். தவ துவத் விஷயக உக்தி நாம்,
உன்னை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் எது? வேதத்துல ஆரம்பிச்சு இதிகாச புராணங்கள்ல வந்து அத்தனை விதமானதான கிரந்தங்களுமே விஷ்ணு பராகா ஏவன்னு சொன்னார். கீதகான் அகிலானிச்ச விஷ்ணு சப்தமூர்த்தி தரஸ்யைதே விஷ்ணோர் அம்சா மகாத்மனான்னு ஒரு ஸ்லோகம், அக்னி புராண ஸ்லோகமா அது. அதாவது இந்த லோகத்துல என்னென்ன விதமானதான உக்திகள் உண்டோ, கீதகானி அகிலானிச்ச சாகித்ய பரமானதான என்னென்ன சப்தங்கள் உண்டோ அவைகளும், அகிலமானதான கீதங்கள், இது எல்லாமே விஷ்ணுவினுடைய அம்சங்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகம். அப்ப நாம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அது விஷ்ணு அம்சமானது. அப்ப எல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது. பிரத்யட்சமாகவே பகவானையே ஸ்தோத்திரம் பண்றதுக்காக எழுந்ததான எத்தனை 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 கோட்டி கிரந்தங்கள் இருக்கு. அவைகளினுடைய யாதார்த்தியம் பெருமாள் சர்வவியாபின்னு சொன்னா நாம உணர்ந்துட்டோமா? நாம சொன்னா உணர்ந்துட்டோம்னு சொன்னா அத்வைத்தத்தை இவ்வளவு தூரத்துக்கு லோகத்துல பிரச்சாரமே பண்ண வேண்டாம். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா அவளுக்கு அந்த ரியலைசேஷன் வரணும். அது இல்லையே, அனுபூதிங்கிறது ஒண்ணு இருக்கே, ஸ்வானுபூத்யேகமானாய அப்படிங்கிறது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், தர்ஷன சமானாகாரமான ஞானம்னு. பெருமாளை நேர பாக்குற மாதிரி ஒரு கவி வர்ணிக்கிறார். நேர பெருமாள் அப்படியே திருமுடியிலிருந்து திருவடி பர்யந்தமா சேவிக்கிற மாதிரி. அப்படிப்பட்டதான ஒரு ஞானம் வரணுமானா அது பக்தி விசேஷத்தினாலதான் வரும். அதனால இப்ப தவோக்தினாம் யாதார்த்தியம் கசிய கோச்சரே அப்படின்னு சொன்னா உன்னை பற்றிய வார்த்தைகளினுடையதானங்கிற அர்த்தமும் தோன்றும். இப்ப தேவதைகள் உன்னுடைய பெருமை அல்லது உன்னை பற்றி சொல்லக்கூடியவைகளினுடையதான யாதார்த்தியத்தை யாரால உள்ளது உள்ளபடியாக உணர்ந்து கொள்ளுவர் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அழகு. தமிழ்ல அந்த மாதிரி சில அழகுகள் உண்டு, தமிழ்லையும். அப்போ இது ரெண்டு மொழியில தான் சுவாமி தேசிகன் பிரதானமா சொல்ற. ஏன்னா இது ரெண்டு தேவ பாஷை, அதாவது மகரிஷி புரோக்தமானது. இங்க இவர் அகஸ்தியாதிகள், அங்க அத்தனை ரிஷிகள். அப்படி மகர்ஷிகளாலே ஆதிருத்தமானதான பாஷைங்கிறதுனால இது ரெண்டு. சுவாமிக்கு அஷ்டபாஷா பிரவீனர்னு பெயர். 8 பாஷை சுவாமிக்கு தெரியும். வாஸ்தவத்துல அந்த 8 பாஷையில சம்ஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அவர் தெலுங்கு தேசத்துல எல்லாம் இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா அவருடைய பிள்ளைக்கே நைனாராச்சாரியார் அப்படின்னு இன்னைக்கும் நம்மளுக்கு தெரியறது. நைனா அப்படின்னு அப்பாவா நைனான்னு சொல்ற வழக்கம் அப்படிங்கிறது. அப்போ நாம குழந்தையே என் அப்பாவோ இல்லையோ அப்படின்னு குழந்தைய கொஞ்சத்தை நாம அப்பான்னு சொல்றோம். அந்த மாதிரி அவரை நைனார் அப்படின்னு சொல்லி இருப்பார் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப அது தெலுங்கினுடையதான இது. அதை தவிர பிராகிருதத்திலேயே பல வகைப்பட்ட பிராகிருதம் இருக்கு. பைசாச்சம், அபபிரம்சம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்படி இந்த பாஷைகள் எல்லாம் நிச்சயமா சுவாமி தேசிகன் தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறமா இது நீங்க சத்யா காலம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடியது கன்னட தேசம். அதனால ஒருவேளை சத்யா காலத்துல எழுந்தருளி இருந்திருக்கிற கூடிய காரணத்துல கன்னடத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல. ஏன் தெலுங்கு, கன்னடம்? தெலுங்கு வந்து ரொம்பவும் பக்தியை பிரகாசம் பண்ணக்கூடியதான ஒரு மொழி தான். பின்ன ஏன் அதுல எல்லாம் பண்ணலன்னர்? மகர்ஷிகளினுடைய அதாவது மகர்ஷி உபஞாத்தம், அதாவது மகர்ஷிகளாலினால ஆரம்பிக்கப்பட்டது, துவக்கப்பட்டது அப்படிங்கிற பெருமை அதுக்கு இல்ல. அது சம்ஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் தான் இருக்கு, தமிழுக்கும் தான் இருக்குன்னு பண்ணாருன்னு. அப்படி அத்தனை ரிஷிகளினுடையதான தபஸுனால உண்டாச்சு. வெறுமை இருக்கக்கூடியதான எழுத்துக்கள் எல்லாம் நனாத டக்காம் நவ பஞ்சவாரம்னு வியாக்கரணத்தையே பாணினி மகர்ஷி பண்ணும் பொழுது ஐ ஓங் ரிலுக் ஏ ஓங் ஐ அவுச் அப்படின்னு அவருக்கு அந்த சிவனுடைய டக்கா டடைன் அப்படின்னு ஒலிச்சுதான். அதான் இவருக்கு அதுகள் எழுத்தா புரிஞ்சுதான். ஒரு வாட்டி ரொம்ப குட்டியா ஒலிச்சுதான், டைன்னு ஒலிச்சிருக்கு அந்த டக்கா. ஒரே ஒரு வாட்டி அந்த குடுகுடுப்ப அடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி. அப்ப அவர் அதெல்லாம் அப்படின்னார். ஒரு வாட்டி பெருசா ஒலிச்சுது, அப்படின்னார். அப்போ ஒலிய வைத்து கொண்டு வெறும் அந்த உடுக்கையினுடையதான ஒலிய எழுத்தா பிடிக்கணுமானா சிவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும். சிவன்கிறவன் சர்வஜன், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணியிருக்கான். அப்போ ஒரு மகர்ஷிக்கு சர்வஜனான ஒரு தேவத்தை
எழுத்துக்களை நமக்கு ஆதி 14 சூத்திரங்களை எடுத்து கொடுத்தது. அந்த 14 சூத்திரங்களை வைத்துக் கொண்டுதான் அவர் வியாக்கரணம் பண்ணார். அந்த வியாக்கரணம் வரத்துக்கு முன்னாடியே 8 வியாக்கரணம் இருந்தது. இது எல்லாமே தேவர்கள் பேசிக்கொண்டிருக்க கூடியதான மொழியான காரணத்தினால தேவ பாஷான்னு ஆகிறது. இப்படி தேவதைகளினுடையவோ அல்லது மகர்ஷிகளினுடையவோ அல்லது மகா விக்யாத்தாக்களானதான ஒரு மகா தபஸ்விகளினுடையவோ ஒரு தபோ விசேஷத்தினாலே பெறப்பட்டதான சம்ஸ்கிருத மொழி. அகஸ்தியருங்கிறதாலே ஒரு பெரிய ரிஷியினாலே, பெரியங்கிறது மகாத்மியத்தினால, அவர் குருமுனின்னு தமிழ்ல பெயர், குள்ளமா இருக்கிறதுனால அவருடைய மகாத்மியத்தினால வந்திருக்க கூடியது. சுவாமி ரொம்ப அற்புதமானது அது சுவாமியினுடையதான அந்த வைಖரியே. சுவாமி தமிழ் வசத்தின்னு சொல்லணும். தமிழ் வசத்தின்னு தமிழ்ல சொன்னா இந்த தமிழ்நாட்டை தவிர வெளியில போகாதுங்கிறதுக்காக பாதுகா சகசரத்துல தமிழ் எவ்வளவு வசதிங்கிறத ஒரு பூர்வார்த்தம் முழுக்க காண்பிச்சு அப்படிப்பட்டதான அகஸ்தியராலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, எதுக்காக இப்ப சம்ஸ்கிருதத்துல சொன்னதுனால மொத்த பாரத தேசத்திலையும் காசியில அன்னைக்கு அத்தனை பேர் இருந்தாலே அவ எல்லாரும் இவ்வளவு பெரியதான மகாத்மியம் கொண்டதா தமிழ் மொழி அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழினுடைய பெருமையை தமிழ்ல சொல்லாம அவர் சம்ஸ்கிருதத்துல சொன்னார். அதனால மொத்த தேசத்துக்கும் அது போகட்டும். இன்னைக்கு நாம தீசிஸ் எல்லாம் பண்றோம். எதுக்காக நாம பண்ணக்கூடிய தீசிஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல பண்றோம் அப்படின்னார். நாம சம்ஸ்கிருதத்துல இவ்வளவு அழகு இருக்குங்கிறத இங்கிலீஷ்ல சொன்னோமானா அது உலகம் முழுக்க போகட்டும். சுவாமியினுடைய காலத்துல பாரதம் முழுக்க அது தெரியணுங்கிறதுக்காக சம்ஸ்கிருதத்துல தமிழினுடைய பெருமையை சொன்னார். நாம சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கிரேட்னஸ், அதனுடைய மகாத்மியம் அதெல்லாம் ஏன் தீசிஸ்ல எல்லாம் எழுதுற பொழுது தமிழ்ல இது சம்ஸ்கிருத தீசிஸா, ஆனா அவ இங்கிலீஷ்ல எழுதுறா அப்படின்னு மற்றவா சொல்லுவா. ஆனா அந்த மாதிரி சொல்றவாளுக்கும் அர்த்தம் ஆகணும்னு நம்ம பாட்டுல சம்ஸ்கிருதத்திலேயே அடியேன் இப்ப உபன்யாசத்தை பண்ணா எத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 40 பேரும் கூட வரமாட்டோமே. அதனால சுவாமியினுடையதான பாங்கு இது. தமிழினுடைய பெருமையை சம்ஸ்கிருதத்துல காண்பிச்சு அவ்வளவு தேவதா தன்மையை கொண்டிருக்கக்கூடியதான மொழி. அதனால உன்னுடைய பெருமைகளினுடைய, உன்னை பற்றி சொல்லக்கூடியவற்றினுடைய பெருமையை யார் உணர முடியும் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நாங்க உன்னுடையதான அனுகிரகத்தை பெற வேண்டி நாங்கள் இவற்றையெல்லாம் சொல்றோம்னு பெருமாளினுடைய விஷ்ணுத்துவத்தை காண்பிக்கிறார், பாரம்யத்தை காண்பிக்கிறார். ஸ்வமுர்வி சலிலம் வன்னிர் வாயுராகாசமேவச சமஸ்தமந்தகரணம் பிரதானம் தத்பரப்புமான். நீரேதான் பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களினுடைய காரணபூதமானதான தன்மாத்திரைகளும் அவைகளுக்கு மேலே இருக்கக்கூடியதான அந்தகரண தத்துவமும் அதற்கும் மேலே இருக்கக்கூடியதான பிரதான தத்துவமும் புத்தி தத்துவமும் அதற்கும் மேலே இருக்கக்கூடியதான புமான், அதாவது தமஸ் தத்துவமும், அதுக்கு பிரகிருத்தின்னு பெயர், அதற்கும் மேம்பட்டதான பிரதானத்திற்கும் மேம்பட்டதான புமான் சொல்லப்படக்கூடியதான ஆத்ம தத்துவமும் நீதான். ஏகம் தவை தத் பூதாத்மன் மூர்த்தா மூர்த்தமயம் வபுஹு ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் ஸ்தானகால விபேதவத். உம்முடைய இந்த சரீரம் இருக்கே அது மூர்த்தா மூர்த்தங்களா இருக்கு. சில நேரங்கள்ல மூர்த்தமா இருக்கு, வடிவத்தை எடுத்துக்கொண்டதா இருக்கு. சில நேரங்கள்ல சூக்ஷ்மமா இருக்கு. அப்படி மூர்த்தா மூர்த்தாத்மகமாய் பூதாத்மன்னே மூர்த்தா மூர்த்தமயம் வபுஹு, மூர்த்தா மூர்த்தமயம் வடிவம் கொண்டதாகவும் வடிவம் எடுக்காததுமானதான ரூபத்திலே இருக்கக்கூடிய அதனுடைய வபுஹு எங்க இது? ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் ஸ்தான கால விபேதவத். ஒரு ஸ்தான விசேஷத்துல இதுக்கு இன்னதுன்னு பெயர், ஒரு கால விசேஷத்துல இதுக்கு இன்னதுன்னு பெயர். அப்போ ஸ்தான கால விபேதவத். இந்த ஸ்தானத்துல இந்த காலத்துல இவன் பிரம்மா, இந்த காலத்துல இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் இருக்கக்கூடிய பதவி, உயர்ந்த பதவி அப்படிங்கிறதுக்கு நாம என்னன்னு பெயர் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பெயர் அதுக்கு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு பெயர் வச்சிருந்தோம், உதாரணத்துக்காக சொல்றேன். ஆனா அதையே கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஹெட் மாஸ்டர், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி
அதுக்கு பிரின்சிபல் அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். இப்ப காலேஜ்ல தான் இருக்கக்கூடியதான முதன்மையானவருக்கு பிரின்சிபல்னு சொன்னா, ஸ்கூல்ல கூட அவர் தான் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு வர சொல்றாளா இல்லையா? இப்போ அது ஒரு காலத்துல ஹெட் மாஸ்டரா இருந்தது, ஒரு காலத்துல பிரின்சிபலா போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பதவியில நேத்திக்கு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், இன்னைக்கு வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். யாரோ ஒருத்தர் ராமன் இருந்தவர் இன்னைக்கு கிருஷ்ணன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். இப்படி ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அந்த பெயர்லயோ இந்த பெயர்லயோ எல்லாம் இருக்கக்கூடியது ஸ்தான கால பேதத்தினால. காலபேதம், ஸ்தான பேதம். அங்க பிரம்மா உட்கார்ந்து இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவும், அவனுக்கு கீழே நியாமியக்கன், அவன் நியந்தா அந்த பிரின்சிபால், அவனுக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒரு மாணவன், அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், ஆத்மா ஒண்ணுதான். ஆனா அந்த ஆத்மாவுக்கும் அந்தராத்ம பூதனா எம்பெருமான் இருக்கார். அப்படிங்கிற காரணத்தினால பிரம்மாத்மகமானதான பரமாத்மா அந்த அந்த ஒரு மாணவன் இருக்கானே அந்த ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவனினுடையதான ஆத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒண்ணு. அப்போ ஆத்மஸ்வரூபத்துல ஒண்ணு, பிரம்மஸ்வரூபத்துல ஒண்ணு. ஆனால் வயசு அது காலகிருத்தமானது. அந்த பையன் இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு 6ஆம் கிளாஸுக்கு வந்திருக்கான். இவர் அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே 30-40 வருஷமா அதே ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்து இன்னைக்கு பதவிக்கு வந்திருக்கார். அப்போ வாத்தியாரா இருந்தவர் பதவிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அந்த பிரின்சிபல் பதவி காலத்தினால அவர் பிரின்சிபல் ஆனார். அதே ஆத்மாதான், அதே ஆத்மாதான். அது இத்தனை காலத்துக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிற காரணத்தினால, இவ்வளவு தூரத்துக்கு அனுபவம் கொண்டது அப்படிங்கிற காரணத்தினால, இத்தனை விதமான காரணங்களால மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கிட்டு இதுக்கு இந்த பதவியை கொடுக்கிறோம், பிரின்சிபால் அப்படிங்கிற பதவியை கொடுக்கிறோம். எதுக்கு? அந்த ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மாவோட கூட இருக்கக்கூடியது போட்டி போட்டுன்னு வந்தாலே அந்த அந்த பிரின்சிபல் பதவிக்கு இன்டர்வியூக்கு வந்தாலே, அவ வாசோதர ஆத்ம தத்துவ ரூபத்துல ஒண்ணுதான். ஆனா ஸ்தான கால விபேதவத்து. ஸ்தானத்துல இன்னைக்கு அவர் பிரின்சிபாலா இருக்கார், அவருக்கு கீழே ஒருத்தர் வெறும் டீச்சரா இருக்கார். ஒரு ஆத்மா அவருக்கு கீழே வெறும் பியூனா இருக்கு, ஒரு ஆத்மா அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ங்கிறதா இருக்கு. இதெல்லாம் இது காலத்தினாலேயும் ஸ்தானத்தினாலேயும் வந்திருக்கக்கூடியது. ஆனா எல்லாத்துலயும் ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நீங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால், அப்படின்னு தேவதைகள் சொன்னால், ஏகம் தவை தத் பூதாத்மன் மூர்த்தா மூர்த்தமயம் பபுஹு ஆப்ரம்மஸ்தம்ப பர்யந்தம் ஸ்தான கால விபேதவத்துன்னு சொல்லி, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில இருந்து பெருமாள் எல்லாமுமாக இருக்கார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு தன்மையா எடுத்துண்டு அவனுக்கு அந்த தன்மைக்கு நமஸ்காரங்கள்னு சேவிக்கிறாள். தத்ரைஷம் தவயத் பூர்வம் த்வன்னாம கமலோ த்வன்னாபி கமலோத்பவம் ரூபம் விஸ்வோபகாராய தஸ்மை பிரம்மாத்மனே நமஹ. பிரம்மாவாக வந்திருக்கக்கூடியது. நீ ஏதோ ஜனகன், அவன் ஜன்யன். நீ பிறப்பு விப்பவன், அவன் பிறப்பவன். நீ வந்தியன், அவன் வந்தி சேவிப்பவன். நீ வயசுல பெரியவன், அவன் வயசுல சின்னவன். நீதான் வசத்தியானவன், அவன் சாதாரணமானவன். அப்படிங்கிறதான பேதங்கள் எல்லாம் நாம பண்றோமே, இந்த பேதங்கள் எல்லாம் பிரம்மாவாக அவன் இருக்கிற பொழுது, அவனை படைத்து வித்த பரமாத்மாவாக எம்பெருமான் இருக்கான்ற பொழுதுதான். ஆனால் வாஸ்தவத்துல பிரம்மாவும் பெருமாள் தான். ஏன்னா பிரம்மாவுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான். பெருமாள் தான் பிரம்மா அப்படிங்கிறதான ரூபத்துல, பிரம்மா அப்படிங்கிற வேஷத்துல அந்த ஒரு தலை அவனுடைய இன்னொரு தன்மையினாலே கிழிக்கப்பட்டு வெறும் 4 தலை கூடியதாய் எல்லாம் எம்பெருமானாகவே தான் இருக்கு. ஆனா ஒரு கால விசேஷத்துல பிரம்மான்னு ரூபத்தை பெற்று, வேற ஒரு கால விசேஷத்துல அதுல இருந்து வித்தியாசமானதான ருத்ரங்கிறதான பெயரை பெற்று, அந்த ருத்ரனுக்கும் பிரம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரியாகி, அந்த பிரம்மாவினுடைய ஒரு தலையை ருத்ரன் கிழிக்கிறாங்கிற மாதிரி பண்ணி, அவன் கிழிப்பவன் இவன் கிழிக்கப்படுபவன்கிறதாக காண்பித்து, இதையெல்லாம் கை கட்டிண்டு சாட்சியா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான்கிறவன் வேற ஒருத்தன். எல்லாம் என்னது? வாஸ்தவத்துல காரணம் து ஜேயா, காரண வஸ்துவாகிறது எம்பெருமான் தான்.
அப்படிங்கிறதான அம்சத்துல ஒன்னான காரணத்தினால நீயேதான் பிரம்மாவா இருக்காய். அந்த பிரம்ம ரூபமானதான உனக்கு பிரம்மாத்மனே நமாஹா. யார் எந்த பிரம்மாத்மன்? தத்ரைஷம் தவயத் பூர்வம் தொன்னாபிகமலோத்பவம். உன்னுடைய நாபிகமலத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஐஷம் ஈஷ சம்பந்தி தலைவனான தன்மையை கொண்டதாய் எந்த ஒரு ரூபம் இருக்கோ பிரம்மாங்கிறதான பெயர்ல அத்தனையையும் அடக்கி ஆளக்கூடிய ஈஷ தன்மையினாலே கொண்டவரப்படக்கூடியது அந்த ஈஸ்வரூபமாய் நாபி கமலோத்பவமாய் அத்தனைக்கும் லோகத்தை படைக்க வேண்டும் என்பதற்கு உபகாரம் பண்ணக்கூடியதான எந்த ஒரு ரூபம் விஸ்வோபகாராய. அப்ப பிரம்மா வேற பெருமாள் வேற இல்லையே. பிரம்மாவினுடையதான சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா பெருமாள் இருக்கானே. அந்த காரணத்தினால பிரம்மா வெளிப்படையா வேற ஒருத்தனாக சொல்லப்பட்டாலும் கூட வாஸ்தவத்துல அவன் எம்பெருமான் தான்ங்கிற காரணத்தினால பிரம்மரூபியான உமக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் நீங்களும் தான் பிரம்மம். அப்ப நாம யாரோ ஒருத்தர் இங்க கிருஷ்ணமாச்சார்னு ஒருத்தர் இருக்காருனார். கிருஷ்ணமாச்சாரியார் ரூபத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே எம்பெருமான் தான், அவனுக்கு நமஸ்காரங்கள். சக்கரார்க்க ருத்ரவஸ்வஸ்வி மருத் சோமாதி பேதவத் வயமேகம் ஸ்வரூபம் தே தஸ்மை தேவாத்மனே நமஹ. அடுத்தது தங்களுக்கு நமஸ்காரங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். எங்களுக்குள்ள எவ்வளவோ பேதங்களை கொண்டிருக்கோம். வசுன்னு சொல்றோம், அஷ்டவசுக்கள். அர்க்கம்னு சொல்றோம், சூரியன். சக்கரன்னு சொல்றோம், இந்திரன். சக்கர, அர்க்க, சூரியன், ருத்ர, வசு, அஷ்டவசுக்கள். அஸ்வி, அஸ்வினி தேவதைகள். மருத்து, மருத் தேவதைகள், சத்த மருத்துகள். சோமாதி பேதவத், இப்படி சோம தேவத்தை, மருத் தேவத்தை, அஸ்வி தேவத்தை, ருத்ர தேவத்தை, பிரம்மாதி தேவதைகள் அப்படின்னு நாம சொல்றோமே. யார் யாரு? சக்ரா, அர்க்க, ருத்ரவஸ்வஸ்வி மருத் சோமாதி பேதவத். ஆனா இது எல்லாத்தையும் ஒரே தலைப்புல சேர்த்து விடலாம். என்ன? வயமேகம் ஸ்வரூபம் தே தேவஸ்வரூபம்னு நாங்க சேர்த்து விடலாம். அப்படி தேவதா கோஷ்டியிலே சேரக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய மற்ற எந்த ரூபங்கள் உண்டோ, வசு, அஸ்வி, யம, ருத்ர முதலியவர்கள் உண்டோ, அது எல்லாமே கூட தேவதைகள் தான். தஸ்மை தேவாத்மனே நமஹா. அப்படி இருக்கக்கூடிய தேவாத்மாவான தேவரினுடைய சொரூபமா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். அது மாத்திரமா? பெருமாள் இங்கதான் இருப்பார், அங்க இருக்க மாட்டார் அப்படிங்கிறது இல்ல. எப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு, எப்படி ஒரு சந்திரன் ஆகாசத்துல நன்னா பிரகாசிச்சுதுன்னா அது நன்னா பணக்காரனாத்திலேயும் ஆச்சாரசீலனாத்திலேயும் நன்னா குணவானான ஆத்திலேயும் பிரகாசிக்கிறதோ, அந்த மாதிரிதான் ஒரு மூர்க்கனுடைய ஆத்திலேயும் ஒரு சண்டாளனினுடைய ஆத்திலேயும் ஒரு இதரனினுடைய ஆத்திலேயும் அப்படியேதான் பிரகாசிக்கிறது. நாம தான் அது இன்னும் பிரகாசிக்கலைன்னு நம்ம சொல்றதெல்லாம் நம்ம தப்பு. அதனால அவர் சொல்றார், நீ தேவதைகளா இருப்பேன், அசுராள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு. அசுராள் கிட்ட இருக்க மாட்டேன்னு நீ வேணா சொல்லலாம். ஆனால் தம்பப்ராயம் அசம்போதி திதிக்ஷாதமவர்ஜிதம் யத்ரூபம் தவ கோவிந்த தஸ்மை தைத்யாத்மனே நமஹ. அந்த தைத்திய ரூபமாய் அசுர ரூபமாய் இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். என்ன? யத் ரூபம் தவ கோவிந்த. எந்த ரூபத்தை எடுத்திருந்தாலும் ஹே கோவிந்தா, அதெல்லாம் எந்த ஒரு தைத்தியனினுடைய அம்சத்தை கொண்டிருந்தாலும் அதெல்லாம் நீதான். எப்படி? தம்பப்ராயம் அசம்போஜி. தம்பப்ராயம் அநியாயத்துக்கு கொழுப்படைந்து கிடக்கக்கூடியது. தம்பப்ராயம் அசம்போதி. அசம்போதி அப்படின்னா, சம்போதினா சம்யக்கு புத்தியதே இதி, நன்னா அறிவது உணர்வது அப்படின்னு. அசம்போதின்னா உணராதது, ஏதோ ஸ்தூலமா எல்லா விஷயத்தையும் பாக்குறது. ஸ்தம்பப்ராயம், தம்பப்ராயம். தம்பம்னா கொழுப்பு, அந்த ஒரு தர்ப்பம், கொழுப்பு. அந்த கொழுப்பினுடையதான தன்மையாய்
அசம்போதி ஞானம் அவ்வளவு அறிந்து பார்க்கக்கூடிய விவேகம் இராததாய், திதிக்ஷா தம வர்ஜிதம், கொஞ்சம் கூடதான அந்த வைராக்கியம் போரும்னு விடக்கூடியதான தன்மை, அதே மாதிரி தம புலநடக்கம் இதுகளை எல்லாம் விட்டு விட்டதுமான யத் ரூபம் தவ கோவிந்த, இப்படி எந்த ஒரு ரூபம் அசுரர்களுக்கான ரூபம் உண்டோ அந்த தைத்தியாத்மனே நமஹ, நீயேதான் தேவதைகள், நீயேதான் தைத்தியர்கள், நீயேதான் இந்த லோகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவினுடைய தன்மையும் கொண்டவன் அப்படிங்கிறத சொல்லி, நாதி ஞான வஹாயஸ்மின் நாட்ய ஸ்திமித தேஜசி சப்தானிலோ சப்தானி சப்தாதிலோபியதஸ்மை துப்யம் யக்ஷாத்மனே நமஹ. அடுத்தது நீயேதான் யக்ஷனாக இருக்கிறாய். யக்ஷர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா நாதி ஞானவஹா, ரொம்பவும் அதிகமானதான ஞானம் இராததாய், யஸ்மின் நாட்ய ஸ்திமித தேஜசி, எந்த ஒரு ஒரு வஸ்துல ஸ்திமித தேஜசி மகா தேஜஸானதெல்லாம் அடங்கி இருக்கிற பொழுது, சூரியன்லாம் அடங்கி இருக்கான்னா இப்ப எந்த வேலை, ராத்திரி வேளையில அது ரொம்பவும் ஞானம் இல்லாததாய், எல்லா மக்களும் எப்பொழுது தூங்குவார்களோ ஸ்திமித தேஜசி, அது தேஜஸ் ரொம்பவும் இராதோ அந்த இடத்துல சப்தா நிலேத்திய சப்தாதிலோ பியத்தஸ்மை, அந்த இடத்துல ஒவ்வொரு வஸ்துவுக்கும் பஞ்ச தத்துவங்கள் இருக்கொல்லையோ அவைகளுக்கானது நுகரப்படுவது, உணரப்படுவது, கேட்கப்படுவது அப்படிங்கிறதான தன்மைகள் உண்டோ அந்த தன்மைக்கு, அந்த தன்மையை கொண்டமைக்கு நமஸ்காரங்கள். நாதிஞான் அதாவது பிரம்மாவினுடைய தன்மை, அப்புறமா தேவ அசுரர்களினுடைய தன்மை, தனியா வருணனுடைய தன்மை, அதுக்கு அடுத்தது யக்ஷாத்மனே நமஹ, யக்ஷர்களினுடைய தன்மை. யக்ஷர்களினுடைய தன்மை மாத்திரம் போராது, அதுக்கு நிஷாச்சராத்மனே தஸ்மை, அடுத்தது அசுராள், அவ எப்படிப்பட்டவா, கிரௌரியம் மாயாமயம் கோரம் யச்ச ரூபம் தவான்விதம். கிரௌரியம் கிரூரத்தன்மை, மாயாமயம் மாயாமயம் வெறும் ஏமாற்றா இருக்கக்கூடிய தன்மை, கோரம் யச்ச ரூபம் தவாந்திகம், உன் பக்கத்துல இம்மாதிரியான எந்த ஒரு தன்மையை கொண்டதான இந்த தன்மையை கொண்டதானவைகள்லாம் இருக்கின்றதோ நிஷாச்சராத்மனே தஸ்மை, நிஷாச்சராத்மனாய் அதாவது பிரம்மாவினுடைய ரூபமாய் இருக்கக்கூடிய தஸ்மை, அப்படிப்பட்டதான உன்னுடையதான பிரம்மாவினுடைய ரூபத்துல வந்திருக்கக்கூடிய இதுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொன்னார். சர்கஸ்திதி தர்மிம ஸ்வர்கஸ்ச தர்மிமசஹத் பார்யாஹ ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம ஃபலோபகரணம் தவ தர்மாட்சியம் ச ததா ரூபம். எங்க இருக்கு ஸ்வர்கஸ்தித்யத 21 தானே. நிஷாச்சராத்மனே தஸ்மை நமஸ்தே புருஷோத்தமா. அடுத்தது 21 ஸ்வர்கஸ்சதர்மி சத்தர்ம ஃபலோபகரணம் தவா தர்மாட்சியம் ச ததா ரூபம் நமஸ்தஸ்மை ஜனார்தனா. பாடவேதம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றார், தர்மாட்சியம் ச ததா ரூபம், உன்னுடையதான தர்மஸ்வரூபத்திற்கு நமஸ்காரங்கள். நாங்க தான் அந்த தர்மஸ்வரூபம், நீ தான் தர்மஸ்வரூபம், எங்களுக்கும் அந்த தர்மஸ்வரூபம் இருக்கு. ஏன்னா நாமளும் பெருமாளினுடையதான அனுகிரக அபேட்சிகளா இருக்கிற காரணத்தினால. கிரௌரியம் மாயாமயம் கோரம், மாயாமயம் கிரௌரியம் பல வகைப்பட்டதான ரூபத்துல இருக்கக்கூடியதான குரூர தன்மை. குரூரம் யச்ச ரூபம் தவாஹ சிதம், உன்னுடையதான சிதம்னா வெளுப்பு, அசிதம்னா கருப்பான உன்னுடைய எந்த தன்மை உண்டோ நிஷாச்சராத்மனே தஸ்மை, உன்னுடையதான சரீரத்தினுடைய காந்தி தான் அசுராளாக ஆகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அதனால நிஷாச்சராத்மனே தஸ்மை,
நிஷாச்சர ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். நமஸ்தே புருஷோத்தமா ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம் தவ. தர்மாக்கியம் ச ததா ரூபம் நமஸ்தஸ்மை ஜனார்தனா. உன்னுடையதான தர்மம்ங்கிறதான ரூபத்திற்கு நமஸ்காரங்கள். இந்த தர்மாக்கியம் தத்துவம் எப்படிப்பட்டதுன்னு தான் இப்ப சொல்ல போற. அந்த தர்ம தத்துவம், அந்த தர்ம தத்துவம் யாரு? நீயேதான் தர்மமா இருக்கிறாய். அந்த தர்ம தத்துவத்தை பத்தி சொல்ற. தர்மாக்கியம் ச ததா ரூபம், அது எப்படி இருக்கு? ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம். ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியதான அந்த சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம கோலா தர்மி சத்தர்ம பலோபகரணம் தவ. அதுக்குரியதான பலனை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய எந்த தன்மை உண்டோ இந்த பல வகைப்பட்டதான தன்மை, அதுல தர்மோபகரணம். சில பேர் யாரோ ஒருத்தனினுடைய ஸ்வர்கஸ்த தர்மி, ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியதான தர்மங்களை பண்ணவன், அவனுக்கு அதாவது ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய சக்தி கொண்டவனுக்கு இவர் அதை எல்லாத்தையும் வீட்டோ பண்ணிட்டு அதாவது அதெல்லாத்தையும் அடக்கிட்டுன்னு அர்த்தம். வீட்டோ பண்ணிட்டுன்னாக்க அவனுடையதான மற்ற என்ன தன்மைகள் உண்டோ அது எல்லாவற்றையும் அடக்கி விட்டு, அசுரத்தன்மையை அடக்கி மேல வரக்கூடியதான தன்மை, அதர்ம தன்மையை அடக்கி மேல வரக்கூடியதான தன்மை, அப்படி மற்றவற்றையெல்லாம் அடக்கி எந்த ஒரு தன்மை தர்மம்னு சொல்றதோ எப்படிப்பட்டது? ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம். ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய வாழ தன்மையை பெறுவதற்கு உபகரணமா இருக்கக்கூடியது தர்மங்கள் கர்மங்கள்லாம் நமக்கு ஆச்சரித்தமாக இருக்கிற பொழுது அதற்குரிய பலன்களை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான தர்மாக்கியம் ச ததா ரூபம் நமஸ்தஸ்மை ஜனார்தன ஹர்ஷப்ராயம் அசம்சர்கி கதிமத் கமனாதிஷு சித்தாட்சியம் தவயத்ரூபம் தஸ்மை சித்தாத்மனே நமஹ. சித்தஸ்வரூபமாய் இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். அது எப்படி இருக்கு? ஹர்ஷப்ராயம் அசம்போதி அசம்சர்கி கதிமத் கமனாதிஷு. ஹர்ஷப்ராயம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோட இருக்கிறது. இது சித்தர்களை பத்தி சொல்றது. இந்த சித்தர்களா இருக்கிறவா என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தான்னா எந்த விதமான கஷ்டமும் அவ உணர மாட்டா. அதனால ஹர்ஷப்ராயம் சதா அப்படின்னு அர்த்தம். ஹர்ஷப்ராயம் அசம்சர்கி, அவள்லாம் அந்த சித்தர்கள் எல்லாம் மற்ற மனிதர்களோட கூட ஒட்டுவதில்லை இல்லையா? ஒட்டுவதில்லையான் அப்படின்னு ஆழ்வாரே காண்பிக்கிறார். இப்படி அசம்சர்கி, சம்சர்க்கங்கள் ஏதும் இல்லாததாய் கதிமத் கமனாதிஷு சித்தாட்சியம் தவயத்ரூபம். அப்படி அத்தனை பேரோடையும் ஒட்டாததாய் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியிலேயே நிலைக்கக்கூடியதான எந்த ஒரு யோகிகளினுடைய தன்மை உனக்கு உண்டோ அப்படிப்பட்டதான யோகிகளினுடைய தன்மைக்கு நமஸ்காரங்கள். யோகியினுடைய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். அதிதிக்ஷாயனம் க்ரூரம் அதிதிக்ஷாயனம் க்ரூரம் உபபோகசஹம் ஹரே திஜிஹ்வம் தவ யத்ரூபம் தஸ்மை நாகாத்மனே நமஹ. இப்போ யக்ஷ கிம்புருஷ நாம் சொல்லுவோமோ இல்லையோ, அதுல இப்போ நாகங்களை சொல்றார். தஸ்மை நாகாத்மனே நமஹ. அப்படிப்பட்டதான நாகஸ்வரூபனான உனக்கு நமஸ்காரங்கள். எப்படிப்பட்டவன்? த்விஜிஹ்வம் தவ யத்ரூபம். ரெண்டு நாக்க கொண்டிருக்க கூடியதான உனக்கு என்ன ஒரு தன்மை உண்டோ அது எப்படிப்பட்டது அப்படின்னார். அதிதிக்ஷாயனம். அதிதிக்ஷாயனம் இது அயனம்னு சொன்ன பாருங்க வழி. திதிக்ஷா அப்படின்னா அனைத்தையும் தியக்தும் இச்சா விடுறது அப்படிங்கிறது.
அதிதிக்ஷாயனம் அதிதிக்ஷாயனம் உபபோகசகம் அதிதிக்ஷாயனம் அது திதிக்ஷையை கொள்ளாததும் க்ரூரம் உபபோகசகம் ஹரே க்ரூரமானதும் நன்னா அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததா இருக்கக்கூடியதான திஜிஹ்வம் தவ யத்ரூபம் அப்படி சர்ப்பங்களினுடைய தன்மை என்ன ஒண்ணு உண்டு உனக்கு அந்த சர்ப்பங்களாகவும் நீ இருக்கின்றாய் சர்ப்பத்துல படுத்துட்டு இருக்க சர்ப்பமாகவே நீ இருக்காய் சர்ப்பமாகவே நீ இருக்காய்னா என்ன அர்த்தம்னா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடோ வீப்பாடோ இவைகளை எல்லாம் அவன் தன் கைய அந்த இதுல இருந்து உபகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கிற பொழுது இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதானது சர்ப்பங்கள்னு சொல்றார் அதிதிக்ஷாயனம் ரூபம் அது என்னது அதிதிக்ஷாயனம் பொறுமையற்றது சர்ப்பங்கள் எல்லாம் அதுங்களை கொஞ்சம் போறம் சீண்டி விட்டோம்னா அதுக்கு கோபம் வந்துடும் அப்படிங்கறதுனால திதிக்ஷா மார்க்கமாய் இல்லாத அப்படின்னு அர்த்தம் க்ரூரம் உபபோகசகம் ஹரே குரூரமானதும் உபபோகசகம் அனுபவிக்கப்படக்கூடியதும் அதிதிக்ஷாயனம் இதுதான் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாததான என்ன ஒரு நாகாத்மனே நமாக நாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய நீயேதான் நாகஸ்வரூபமாக இருக்கிறாய் அதிதிக்ஷாயனம் க்ரூரம் உபபோக சகம் ஹரே உபபோக சகம் அதிதிக்ஷாயனம் அதுல வியாக்கியானத்துல உபபோக சகம் உபபோக சமர்த்தம் அது அனுபவிப்பதற்கு சமர்த்தமானது அப்படிங்கிறது நாக கன்னிகைகள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றா அது எல்லாமே பாத்தாதி லோகங்கள்ல இருக்கக்கூடியது அவள்லாம் அனுபவிக்க கூடியவர்கள் அந்த காமாதி தன்மைகள் எல்லாம் அதிகமா கொண்டவர்கள் அவளை நாம அனுபவிக்கலாம் எல்லா விதமானதான அர்த்தங்களும் அதுல உண்டா அதனால அப்படி அதிதிக்ஷாயனம் க்ரூரம் உபபோகசகம் ஹரே த்விஜிஹ்வம் தவ யத்ரூபம் தஸ்மை நாகாத்மனே நமஹ நாகங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதி போ நாக அப்படின்னு ஒரு பதம் சொன்னோம்னு வச்சுப்போம் சம்ஸ்கிருதம் எப்படிப்பட்டது பாருங்கோங்கிற ஒரு ஒரு முதல் கொஞ்ச நாளைக்கு தான் சம்ஸ்கிருதம் கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதுல உட்காந்து வந்து கொஞ்சம் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் அது முதல் ஒரு 3 மாசம் 4 மாசம் சிரமப்பட்டு படிச்சோம்னாக்க சிரமப்பட்டு படிக்கணும் அதுக்கப்புறமா அந்த ரசம் நம்மளை பிடிச்சு விட்டுடும் இப்ப பாருங்க நாகாஹா அப்படின்னா நாம வந்து சர்ப்பத்தை சொல்றோம் நாகாஹா அப்படின்னா யானைக்கும் பெயர் உண்டு நகஹா அப்படின்னா மலைக்கு பெயர் உண்டு ஏன்னா ந கச்சதி இதி நகாஹா ந கச்சதி ஒரு இடத்துலயே இருக்கும் எங்கேயும் போகாது ந க அப்படின்னா போகாதது எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்னு மலைக்கு பெயர் இப்போ மலைக்கு சம்பந்தப்பட்டது இப்போ தசரதன் சம்பந்தப்பட்டது தாசரட்சி அப்படிங்கிற மாதிரி நகம்னா மலை நக சம்பந்தப்பட்டது நாக அப்படின்னு சொல்லி மலை தொடர்புடையது இப்போ சம்ஸ்கிருதத்துல லட்சணான்னு ஒண்ணு இருக்கு அதாவது நேரடியான பொருள் இல்லாம கொஞ்சம் அப்படியே அதை டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் வளர்ச்சி சொல்லறது இப்போ எதெல்லாம் போகாதோ அதெல்லாம் அப்படிங்கிறதுனால ஒரு கவி மலைய நகன்னு சொல்லணுங்கிறது நகாதிராஜான்னு குமார சம்பவம் ஆரம்பிக்கிறச்சேயே சொன்னான் ஆனா ஒரே இடத்துல தானே மரமும் இருக்கு அதனால நாம லட்சணையா நகஹான்னா மரம்னு சொல்லி நாக அப்படின்னா மரம் அப்படிங்கிறதோடு தொடர்புடையது இப்போ நகஹாங்கிறதுக்கு நாகஹாங்கிறதுக்கு சர்ப்பங்கிறதான அர்த்தம் லோகத்துல வந்திருக்கு யானைங்கிறதான அர்த்தம் வந்திருக்கு மலையோடு தொடர்புடையதுங்கிற அர்த்தம் வந்திருக்கு எங்குமே போகாம ஒரே இடத்துல இருக்கக்கூடியதான நகைன்னு சொல்லப்படக்கூடியதான மரத்தோடு தொடர்புடையதுன்னு அர்த்தம் வந்திருக்கு
இந்த மாதிரி நிறைய அர்த்தம் சொல்லலாம். அதாவது நிறைய அர்த்தம் சொல்லலாம்னாக்க அப்படிங்கிறதுக்கு மலைன்னு அர்த்தம். ஏன்னாக்க ந கச்சதி இதி நகஹா, அது போகாது, ஒரே இடத்திலேயே இருப்பது, அதோடு தொடர்புடையது, எனிதிங் கனெக்டட் வித் மலை நகம் அப்படிங்கிறதுனால நாமோ மலையோடு தொடர்புடையது, தசரதனோடு தொடர்புடையவன் தாசரதின்னு சொல்ற மாதிரி நக சம்பந்தி நாகன்னு வச்சுண்டு மலையோடு தொடர்புடையதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 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 நதி இருக்கு, அந்த நதி மலையிலேருந்து பெருகி வருது அப்படின்னா நாகா நதி அப்படின்னு சொல்லலாம், மலையினுடைய தொடர்புடையதான நதி அப்படின்னு. ஆனா இப்ப அதே அர்த்தத்துல நேரடியா ஒரு பொருள் மீனிங் அர்த்தம் சொல்லாம அதோடு தொடர்புடையது அப்படிங்கிறதாக அர்த்தத்துல எல்லாம் சம்ஸ்கிருதத்துல லட்சணா நேர் பொருள் இல்லாம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி வரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல நாம என்ன பண்ணலாம், நகஹான்னா ஒரே இடத்திலே இருந்து நகராததுன்னா மலைக்கு மாத்திரம்தான் சொல்லணுங்கிறது இல்ல, மரத்தையும் குறிக்கலாமே அப்படிங்கிறதுனால மரத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லலாம். அப்போ நகஹா அப்படின்னா சர்ப்பம், நகஹா அப்படின்னா யானை, இல்ல நாகஹான்னா சர்ப்பம், நாகஹான்னா இப்போ நாகஹான்னா மலைங்கிறதுனாலதான் அடைக்கலப்பத்துல நாக மலை ஒரு இடத்துல வருது பாருங்க, நாக முதலார் தமக்குமோ என்னமோ ஒரு இடம் வருது பாருங்க, நாகமலை நாயகனார் நல்லடி போதடை. நாகமலை நாயகனார் நாகமலை நாயகனார் நல்லடி. இந்த நாகமலை அப்படிங்கிறதுதான் யானை மலை ஹஸ்திகிரி அப்படிங்கிறத பண்ணிருக்கார். அந்த இடத்துல நாக அப்படிங்கிறது யானைங்கிறது. அப்போ யானை, சர்ப்பம், அதோட கூட மலையோடு தொடர்புடையது, அதே மாதிரி இதோட தொடர்புடையது, மரத்தோடு தொடர்புடையது. நீங்க இந்த மாதிரி எல்லா பதத்துக்கும் ஒண்ணுக்கு மேல பட்ட அர்த்தம் சொல்லலாம். இப்போ இங்க கருட பஞ்சாச சாய்ச்சின்னு இருக்கார் பாருங்க என் தமையன், அவர் யஜ்ஞம் சுவாமி. ஒரு 10 வருஷம் முன்னாடி அவருக்கு ஸ்லேஷையில அவ்வளோ ருச்சி, அவருக்கு அவ்வளோ ருச்சி. எந்த இடத்துல ஸ்லேஷை இருந்தாலும் அதை ரசிப்பார். அவர் எழுதுறதுல எல்லாமே நிறைய ஸ்லேஷையா எழுதுவார், பேசுறச்சையே ஸ்லேஷையா பேசுறது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நாமும் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லேஷைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மொத்தமா ஒரு டிக்ஷனரி மாதிரி கம்பைல் பண்ணணும்னு சொன்னார். அதுல ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் ஸ்லேஷ புரஸ்தரமான ஸ்லோகங்கள் இருந்தா சொல்லுன்னு சொன்னார். ஆனா இப்ப பார்த்தா எல்லா பதங்களுமே ஸ்லேஷையாகத்தானே இருக்க முடியும். அதுக்கு அந்த இடத்துல எவ்வளவு கூடாதுங்கிறதுனால நாம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமே தவிர, சாதாரணமா நீங்க ஹரிஹி அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு ஹரின்னு பெயர். அதை தவிர குரங்குக்கு பெயர், சிம்மத்துக்கு பெயர், தவளைக்கு பெயர், சூரியனுக்கு பெயர், இதுக்கு பெயர், குதிரைக்கு பெயர். கிட்டத்தட்ட 14 அர்த்தங்கள் ஹரி சப்தத்துக்கே உண்டு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அவ்வளவு விதமானதான அழகுகள் இருக்கு. அதனால இங்க நாகாத்மனே நமஹா அப்படின்னா இப்ப பெருமாளினுடைய யானையினுடைய தன்மைன்னு எடுத்துக்கலாமா சுவாமின்னா, அப்பதான் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற பதங்களை எல்லாம் பார்க்கணும். மற்ற பதங்கள் எல்லாம் த்விஜிஹ்வன்னு இருக்கு. மற்றதெல்லாம் எப்படியா இருந்தாலும் உன்னுடையதான த்விஜிஹ்வம் 2 நாக்கை கொண்ட தன்மை அப்படிங்கிற காரணத்தினால அந்த இரட்டை நாக்கு உடைய தன்மைங்கிறது சர்ப்பத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால் இந்த இடத்துல அர்த்தத்தை நாம வெறும் இதுக்கு சர்ப்பத்துக்கு மாத்திரம்தான்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி உன்னுடையதான த்விஜிஹ்வம் தவயத் ரூபம் தஸ்மை நாகாத்மனே நமஹா அவபோதிதயச்சாந்தமதோஷமபகல்மஷம் ரிஷிரூபாத்மனே தஸ்மை விஷ்ணு ரூபாயதே நமஹா. விஷ்ணுவினுடையதான உனக்கு நமஸ்காரங்கள். அந்த விஷ்ணு ரூபத்திலே இப்பொழுது உன்னை நாங்கள் ரிஷியாக சேவிக்கின்றோம். ரிஷிகள்னா யாரு சுவாமின்னார்? அவபோதிச்ச யத் சாந்தம் அதோஷம்
அபகல்மஷம். ரிஷின்னு சொன்னால் இந்த 3 தன்மை இருக்கணுமாம். விஷ்ணு புராணத்தினுடையதான தன்மையின்படி இந்த 3 தன்மை இருக்கணுமாம். பராசர மகர்ஷியினுடையதான வாக்கியத்தின்படி இந்த 3 தன்மை இருக்கணுமாம் அவசியமாக. வசிஷ்ட மகர்ஷியினுடையதான அபிப்பிராயத்தின்படி. ஏன்னர் ரிஷி ரூபமானதான விஷ்ணுவானவனுக்கு நமஸ்காரங்கள். எந்த தன்மைகள்? அவபோதி, சாந்தம், அதோஷம், அபகல்மஷம். இப்படி 4 தன்மைகள். அவபோதி, அவபோதின்னா எப்போது அனைத்தையும் உணர்ந்த தன்மை. அவபுத்தியதே அனேன, இப்படி அறியப்படக்கூடிய தன்மை, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியதான தன்மை. அதாவது ரிஷின்னாக்க மந்திர திரஷ்டாரஹா ரிஷயஹா அப்படின்னு சொல்லுவா. மந்திரத்தை பார்ப்பவர்கள். அப்படி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய தன்மை. வாஸ்தவமா சொல்லணுமானால் நம்மளை எல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த பார்ப்பான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, மந்திரங்களினாலே மற்றவர்கள் பார்க்க மாட்டாதவற்றை பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். நாம அப்படி இருக்கோமான்னு பாத்துக்கணும். நாம உண்மையிலேயே மற்றவர்கள் காண மாட்டாததான பிரம்மாதி தத்துவங்களை எல்லாம் உணர்கிறோமா அப்படின்னு. ஆனா அது நாம சக்தி இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா காயத்ரி ஆதி மந்திரங்களை கையில வச்சுட்டு இருக்கோம். நமக்கு அதுக்கு மேம்பட்டதான எம்பெருமானையே உணர வல்லமை கொண்டிருக்கக்கூடியதான, நமக்கு தாரக போஷகங்களா இருக்கக்கூடியதான அஷ்டாட்சராதி மந்திரங்கள், துவயாதி மந்திரங்கள், நாம போய் அவனை போய் சரணம் அடையணும்னு சொல்லக்கூடியதான நம்மளுடையதான அந்த சரம ஸ்லோகாதி மந்திரங்கள், அப்படி போய் அடைந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானதான பிரபத்தியின் மூலமா வரக்கூடியதான மோட்சாதி நித்திய கைங்கரியம்ங்கிறது அவனான தன்மை. அவனும் நானும் வேற இல்லைங்கிறதான அவனாகவே போய் பெறக்கூடியதான தன்மைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது எதனால அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே நாம் நம்மளுடைய மந்திரங்களினாலே பார்க்கிறது. அஷ்டாட்சரம் பண்றோம், காயத்ரி பண்றோம். இந்த காயத்ரி பண்ற பொழுது கண்ணு மூடிந்து நாம அந்த அந்த மந்திரத்தை 28 வாட்டியோ 10 வாட்டியோ நாம சொல்றோம். 108 வாட்டியோ 1008 வாட்டியோ சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வெறுமை உச்சாரணம் பண்றது இல்ல. அதனால நம்மளுக்கு ஒரு அர்த்த விசேஷம் வரணும், ஒரு தேவதா விசேஷம் நம்மளுக்கு வரணும். அந்த தேவதா விசேஷம் வரணுங்கிறதுனாலதான் அந்த தேவதா ஸ்வரூபத்தை நம்மளுக்கு தியான ஸ்லோகமாக அந்த காயத்ரி பண்றதுக்கு முன்னாடி நாம அதை பண்றோம். யோ தேவ சவிதாஸ்மாக்கம்னு ஆரம்பிச்சு நாம அந்த தேவதையை நாம வரோம். அது சூரிய தேவதையாக ஆகட்டும், அதனுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகட்டும், அது சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதா அந்த மந்திரத்தை நாம, அந்த ஸ்லோகத்தை நாம வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு தியான ஸ்லோகம். அந்த தியான ஸ்லோகத்துக்கு அர்த்தம் உனக்கு புரியுங்கிற காரணத்தினால இதுதான்டா இந்த தேவத்தை இந்த ரூபத்துலதான் இந்த மந்திரத்திலே பிரகாசிப்பிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது. அப்ப நாம காயத்ரிய சொல்ற பொழுது நாம தற்பிரதிபாதித்தமானதான தேவத்தைய அந்த ஸ்லோகங்களின் மூலமா கண்டு கொள்ளணுமா வேண்டாமா, உணரணுமா வேண்டாமா? அப்படி உணரக்கூடியவர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நமக்கு பார்ப்பான்னு பெயர். மற்றவர்கள் பார்க்க மாட்டாதவற்றை பார்ப்பவர்கள் அப்படிங்கிறது. அதனாலதான் இவாளுக்கெல்லாம் திவிஜன்மாக்கள்னு பெயர். அது திரைவர்ணிகாளுக்கே உண்டுங்கிறது. அப்படி ரிஷின்னு சொன்னா அனைத்தையும் பார்க்கணும். அனைத்தையும் பார்க்கறதுக்குனால இன்னொரு பெயர் சொன்னா அவ கவின்னு ஒரு பெயர் சொன்னா. கவினா கவி கிராந்ததர்ஷி, எல்லாருக்கும் மீறிய பார்வை. எல்லாரும் இந்த கதவு தடுக்கிறது, இந்த செவுறு தடுக்கிறதுன்னு சொன்னா அங்க எப்படி இருக்கும்னு தன்னுடைய கல்பனா சக்தியினால பார்க்கிறான். அதுதான் கவி கிராந்த சக்தியை கொண்டவன். அந்த மாதிரி பெரிய ஞானம் கொண்டவாள கவின்னு சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கவிதை கல்பனா சக்தின்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல மற்றவாள் பார்க்க மாட்டாதவற்றை தன்னுடையதான ஒரு ஞான விசேஷத்தினாலே பார்க்கும் வல்லமை கொண்டவன். அப்படி இருக்கணுமா ரிஷின்னாக்க. அவபோதி, உணரக்கூடியது, எல்லாவற்றையும் உணரக்கூடியதாய். சாந்தம், அதூர கோபாகி முனிஜன பிரகிருத்தின்னு ஒரு கவி எழுதினான். கோபம்ன்றது முனியும் பிரிக்க முடியாதுன்னு. அப்படி இல்லாம சாந்தமா இருக்கணுமாம். அதோஷம் அபகல்மஷம், தோஷங்களற்றதாய்.
அப்படி ஏதாவது ஒரு தோஷம் வந்ததுன்னா பிராயசித்தாதிகளினாலே அபகல்மஷமாய் போக்கடிக்கப்பட்டதாய் இப்படி அதோஷம் அபகல்மஷமாய் என்ன ஒன்று உண்டோ ரிஷி ரூபம் அப்படிப்பட்டதான ரிஷி ரூபனான உனக்கு விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபத்துல ரிஷி ரூபமாய் இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். அப்போ ஞானவத்தாய் சாந்தமாய் தோஷம் தட்டாததாய் தோஷம் வந்தாலும் போக்கடித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டதான விஷ்ணுவினுடையதான வடிவத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு வெளியில தெரியாத ரிஷியான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு ரிஷி ரூபாத்மனே நமஹ தஸ்மை விஷ்ணு ரூபாய தே நமஹ பக்ஷயத்யத கல்பாந்தே பூதானி யதவாரிதம் த்வத்ரூபம் புண்டரீகாக்ஷ தஸ்மை காலாத்மனே நமஹ. சுவாமின்னு தேவரீரேதான் காலமாகவும் இருக்கின்றீர், காலஸ்வரூபமும் தேவர்தான். அந்த காலாத்மனே நமஹ உம்முடையதான அந்த காலஸ்வரூபத்திற்கு நமஸ்காரங்கள். அது என்ன பண்றது? ஒரு கால விசேஷத்துல அத்தனையையும் அது சாப்பிடுகிறது. காலம்தான் சர்வாதாரமான காரணத்தினால் பக்ஷயத்யத சர்வபூதானி பக்ஷயத்யத கல்பாந்தே கல்ப காலத்திலே அனைத்தையும் சாப்பிடக்கூடியதாய் அது யாராவது தடுக்க முடியுமா? இது இப்படி நடக்கணும்னு இருந்ததுன்னா மாற்ற முடியுமா? எது அவாரிதம் யாராலேயும் தடுக்கப்பட மாட்டாத முறையிலே எந்த வேளையிலே சர்வ கிரசனம் ஏற்படுறதோ, எந்த வேளைக்கு லயம்னு பெயரோ பிரளய காலம்னு பெயரோ கல்ப காலத்தினுடைய முடிவுன்னு பெயரோ அந்த காலத்துல எது எல்லா வஸ்துக்களையும் பக்ஷிக்கின்றதோ, எல்லா வஸ்துக்களையும் பக்ஷிக்கிறது எதுடான்னார், எது ஒன்னே ஒண்ணு ஆள் இலை மேல படுத்துக்கொண்டு அத்தனையையும் சாப்பிட்டு அது போராதுங்கிறதுக்காக தன்னுடையதான காலினுடையதான கட்டவரலை எடுத்து தொட்டுக்கறதுக்கு மாதிரி வச்சுருக்கோ அந்த ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் வட்டசிய பத்திரசிய புட்டே சயானம்ங்கிறதாக இருக்கக்கூடிய காலஸ்வரூபனான உனக்கு நமஸ்காரங்கள். நீ யாரு குழந்தையா இருந்தாலும் கட்டவரலை கால்ல போட்டுக்கொள்ளக்கூடிய வாயில போட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குழந்தையா எங்களுக்கு நடிச்சு காட்டினாலும் உன் கண்ணை பாக்குறோம், அது தாமரைய மாதிரி இருக்கு, புண்டரீகாட்சன்னு தெரிவிக்கிறது. உன்னுடைய பாரம்யத்தை பேசி காண்பிச்சு கொடுக்கக்கூடியது உன்னுடைய கண்கள். அப்படி காலம் இத கிரகிக்கிறது. இது என்ன சுவாமி காலம் அப்படின்னார். இதெல்லாம் சுவாமி கிரசன காலம், இதெல்லாம் கல்பகோட்டியினுடைய முடிவுல வரக்கூடியதான பிரளய காலம்னு சொன்னார். காலம் வேற, எம்பெருமான் வேற இல்ல. எம்பெருமான் எந்த ஒரு காலஸ்வரூபத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு அத்தனை விஷயங்களையும் கிரகித்து அதற்கு மேலேயும் உலகமுண்ட பெருவாயனாக இருந்தாலும் கூட மிருத்யுர் யஸ்யோபசேச்சனம் அப்படிங்கிறதாக தொட்டுக்கறதுக்கு போல இவைகள் எல்லாம் அனுபவிக்கின்றானோ அப்படிப்பட்டதான ஸ்வத்ரூபம் புண்டரீகாட்ச தஸ்மை காலாத்மனே நமஹ. அப்படி காலாத்மாவா இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு காண்பிச்சு இன்னும் ஸ்லோகங்கள் போகிறது, ஒரு 4 ஸ்லோகங்கள். ஆனால் அவகாசம் ஆயிடுத்து. அந்த 4 ஸ்லோகங்கள்லயும் பெருமாளினுடைய வேற வேற ரூபம், ருத்ராத்மனே நமஹ, அப்புறமா பெருமாளினுடைய நராத்மனே நமஹ, வஷ்யாத்மனே நமஹ, முக்ஷாத்மனே நமஹ, சர்வாத்மனே நமஹான்னு சொல்ல போறாள். அந்த பெருமாளினுடையதான நமஸ்காரங்களை பண்ணிட்டு அவளினுடைய அழகான அந்த ஸ்துதி விஜாபனா ஸ்துதி அதுகள் எல்லாம் ஒரு 10-15 ஸ்லோகத்துல அதுக்கு மேல இருக்க 5-6 ஸ்லோகங்கள்ல அதுக்கப்புறமா பராசரர் காண்பிக்கிறார். பெருமாள் அனுகிரகத்துல இதை நாளைக்கு நாம் சேவிக்கலாம். கவிக்கு இப்போ தஸ்மை காலாத்மனே நமஹான்னு 25 ஸ்லோகமாச்சு. 26ன்னு சொன்னாலே அது பெருமாளுடைய எண்ணிக்கை. 25 தத்துவங்கள் 26 எண்ணிலும் வரும்னு ஆழ்வார் காண்பிச்சதுக்கு நாம சிந்தனை பண்ண வரும். எண்ணிண்டே வந்தா 1 2 3 4ன்னு வந்தா 25வது நம்ம தத்துவம். அது ஜீவாத்ம தத்துவம். 26 பெருமாள்ங்கிறதான தத்துவம். அப்போ நாம பெருமாள் தத்துவத்தில் ஜீவாத்ம தத்துவமான 25ல முடிச்சு 26 எம்பெருமான் தத்துவம் நாளைக்கு அதுல பெருமாள் அனுகிரகத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹரி ஓம்.